இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அடிக்கடி வந்து சென்ற ஒரு பங்காக இருந்தது. சில வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இன்றைக்கு இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் உங்களுடைய பங்கு தந்தையோடு இணைந்து பிற குருக்களோடு இணைந்து சேர்ந்து சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக இந்த உலகத்தினுடைய நகைச்சுவைகள், ஜோக்ஸ் எல்லாவற்றையும் 5 வித தலைப்புகளிலே வகைகளிலே பிரிப்பார்கள். பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோக்ஸ் எல்லாமே முதலாவதாக மதவாதிகளை பற்றிய ஒரு ஜோக், அது முதல் பிரிவு. இரண்டாவதாக காவல்துறையினரை பற்றியது. மூன்றாவதாக ஆசிரியர்களை பற்றியது. நான்காவதாக மருத்துவர்களை பற்றியது. ஐந்தாவதாக குடும்பங்களை பற்றியது, கணவன் மனைவியை பற்றியது. அந்த ஐந்தாவதாக உள்ளதிலே அதுவும் பெற்றோர் பிள்ளைகள் என்பதிலே அதிகமாக இல்லை. ஆனால் கணவன் மனைவியை பற்றிய நகைச்சுவைகள் தான் 5வது வகைகளிலே மிக மிக அதிகமாக இருக்கிறது. நம்முடைய பங்கு தந்தை இந்த ஒரு சூழலிலே நம்முடைய பங்கு தந்தை இந்த வருடம் நமக்கு ஒரு மைய செய்தி தந்திருக்கிறார். குடும்பம் டக் 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 சக் சக் சக், புரிதலும் பிரமாணிக்கும் நாளைக்கு குடும்பம். எனவே எனக்கு கொஞ்சம் அதிசயமாக இருந்தது. 5வது நகைச்சுவை பிரிவை நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க இருக்கின்றோம். எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் எல்லாரும் குடும்ப வாழ்க்கை என்று சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது உலக அளவிலே குடும்பம் என்பது இன்றைக்கு ஒரு நகைச்சுவை பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை பற்றிய ஜோக்ஸ் தான் உலகத்திலேயே பெஸ்ட் ஜோக்ஸாக இருக்கிறதாக. ஆக குடும்பங்கள் நகைச்சுவை ஆகிவிட்டன, ஜோக்ஸ் ஆகிவிட்டன. உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு. ஆனால் உண்மையிலேயே குடும்பங்கள் அப்படிப்பட்டனவா? இல்லை அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு மேன்மையானவைகள், எவ்வளவு புனிதமானவைகள். இந்த படைப்பின் தொடக்கத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது படைப்பிற்கு மணி மகுடம் சேர்த்ததும் அழகு சேர்த்ததும் அர்த்தம் சேர்த்ததும் இந்த குடும்பம்தான். கடவுள் 6 நாட்களாக உலகத்தை படைத்தார், தூங்கிவிடவில்லை. 6வது நாள் உலகத்தை படைத்து முடித்த பிறகு ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. மனிதனை படைத்தார். படைத்து விட்ட கடவுளுக்கு தூங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்ற ஆசை. இன்னும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நன்றன்று. எனவே ஒரு பெண்ணை படைத்து அந்த பெண்ணை களிமண்ணில் இருந்து உருவாக்கவில்லை, இன்னொரு பொருளில் இருந்து உருவாக்கவில்லை, அந்த மனிதனுடைய சதையிலிருந்தே உருவாக்கி இருக்கிறார். காரணம், அப்பொழுதுதான் அங்கே அன்பு, பாசம், கவர்ச்சி, அப்பொழுதுதான் அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவைகளெல்லாம் அருமையான அர்த்தங்கள் கொண்டவை. இந்த கடவுள் இந்த குடும்பங்களை உருவாக்கிய பிறகுதான் கடவுள் என்ன செய்து கொள்கிறார் என்றால் ஓய்வெடுத்துக் கொள்கிறாராம். குடும்பங்கள், அந்த படைப்பினுடைய மணிமகுடமே குடும்பங்கள். அந்த குடும்பங்களை உருவாக்கிய பிறகு எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் நிறைவாகிவிட்டது. அதுவரைக்கும் நல்லதென கண்டார். ஆனால் குடும்பங்களை படைத்த பிறகு அந்த கடவுள் சொல்லுவார், மிக நல்லதென கண்டார். எனவே மிக 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 நல்லதென கண்ட பிறகு அங்கு வேறு வேலை இல்லை. குடும்பங்களே, நீங்கள் தான் கடவுளுடைய சிந்தனைப்படி படைப்பினுடைய மணி மகுடம், அர்த்தங்கள் சேர்க்கக்கூடியவர்கள், புனிதமானவர்கள். அன்பார்ந்தவர்களே, மிக மிக புனிதமானவர்கள். ஆனால் அந்த படைப்பினுடைய அந்த நோக்கத்திலிருந்து எப்படியோ நாம் வெகு தூரம் விலகி வந்துவிட்டோம், நழுவி வந்துவிட்டோம். எனவேதான் இன்றைக்கு குடும்பம் என்பது நகைச்சுவை பட்டியல்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது அது மிகப்பெரிய ஒரு சோகமாகவே இருக்கிறது. இமயமலையின் அடிவாரத்தில் 2 துறவிகள் சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். ஒரு நாள் ஒரு துறவி மற்றவரிடம் கேட்கின்றார், நீ எதற்காக துறவியானா என்று. அவர் சொல்லுகிறார், நான் ஒரு பெண்ணை காதலித்தேன், கடைசியிலே துறவியாகவே மாறிவிட்டேன், அதுதான். அடுத்த நாள் இவர் கேட்டார், சரி நீ எதற்காக துறவியானா என்று. அதற்கு அவர் சொன்னார், நீ காதலித்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன், அது என்னை இப்படி கொண்டு வந்து விட்டு விட்டது என்று. அன்பார்ந்தவர்களே, இவைகளெல்லாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன்,
இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஜோக்குகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? யாரை பற்றி இருக்கிறது? குடும்பங்களை பற்றி இருக்கு. எனவே தான் சொன்னேன், உங்களை எல்லாம் பார்த்தா எங்களுக்கு பரிதாபமாக இருக்கிறது என்று சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு கணவன் வீட்டில் இருக்கிறார், மனைவி சொல்கிறாள், எங்க நான் வெளியே போகிறேன், வெளியே போயிட்டு வரேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உடனே அந்த கணவன் சொல்கிறார், என்ன சொன்னால் திரும்ப சொல்லு, இல்லை நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு. உடனே கணவன் சொல்கிறார், இதை விட பெருசாக எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு. இதை விட பெருசாக எனக்கு ஒன்றும் தேவையில்லை. உங்கள் எல்லாரையுமே நாங்கள் இந்த பீடத்திற்கு முன்பாக 2 பேராக திருமணம் முடித்து வைத்த பொழுது என்ன சொன்னோம் தெரியுமா? நீங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒன்றாக இருங்கள் நன்றாக இருங்கள் என்றுதான் நாங்கள் திருமணம் முடித்து வைத்தோம். ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆயிருக்கிறது என்றால், ஒரு கணவன் சொல்கிறார், இல்லை என்றால் மனைவி, 2 பேருக்கு நீங்கள் பொருத்தமிட்டு சொல்லிக்கொள்ளலாம். சொல்கிறார், வெளியே போறீங்களா, இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பார்ந்தவர்களே, இன்னும் எக்கச்சக்கமாக உள்ளது, அவைகளை எல்லாம் நாம் சொல்ல விரும்பவில்லை, உங்களை புண்படுத்துவதற்காக. ஆனால் இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. இன்னொன்றை எடுத்துக்கொண்டோம் என்றால், வேண்டுமென்றால் நாகர்கோயிலுக்கு செல்லுங்கள். நமக்கு நாகர்கோயிலில் செஷன்ஸ் கோர்ட் என்று ஒன்று இருக்கிறது. பலவிதமான அந்த நீதிமன்ற பிரிவுகள் இருக்கிறது. அந்த ஒரு பிரிவிலே நீங்கள் திருமண வழக்கு நீதிமன்றங்களிலே நீங்கள் நாகர்கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் 100 திருமணங்கள் இருக்கிறது என்றால் 70 திருமணங்கள் கிறிஸ்தவ திருமணங்கள். எதற்காக? விவாகரத்திற்காக. 100 திருமணங்கள் விவாகரத்துக்காக காத்திருக்கிறது என்றால் 70 திருமணங்கள் கிறிஸ்தவ திருமணங்கள் என்றால் வெட்கமாக இருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல வெட்கம், மத குருவாகிய இருக்கிற எங்களுக்கும் அது வெட்கமாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திலே டெய்லி திருப்பலி இருக்கிறது. ஒவ்வொரு நாள் திருப்பலி நீங்கள் வந்து செல்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி இருக்கிறது. திருவருட்சாதனங்களுக்கு முன்பாக எக்கச்சக்கமான தயாரிப்பு இருக்கிறது. குறிப்பாக திருமணத்திற்கு முன்பாக எடுத்துக்கொண்டோம் என்றால், குளச்சல் வட்டாரத்தில் சென்று அங்கே ஏதோ 2 நாட்கள் பயங்கரமான படிப்பு, வட்டார குருவும் இங்கு தான் இருக்கிறார். நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறது. இவையெல்லாம் முடித்து விட்ட பிறகு 100 திருமணங்களிலே 70 திருமணங்கள் கத்தோலிக்க திருமணங்கள் எதற்காக காத்திருக்கின்றன? விவாகரத்திற்காக காத்திருக்கின்றன. என்றால் இங்கு என்ன நடக்கிறது? ஒரு காலகட்டத்திலே நம்முடைய விவிலியத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது தொடக்க நூலிலே 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், அங்கே பாபேல் என்கின்ற ஒரு இடத்திலே பாபேல் கோபுரம் கட்டினார்கள். அந்த பாபேல் கோபுரத்தினுடைய பாபேல் என்கின்ற வார்த்தைக்கு பேரே குழப்பம் என்பது பெயர், மொழி குழப்பம் என்பது பெயர். அவர்கள் அப்படி விண்ணை தாண்டிய ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார்கள். அதாவது கடவுளை தாண்டிய ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார்களாம். உடனே கடவுள் பார்த்தாராம், இந்த ஆணவத்தை எப்படியாவது நான் தட்டி தகர்த்து ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாராம். எனவே மனிதர்களுடைய ஆணவத்தை, அதாவது விண்ணை தாண்டிய ஒரு கோபுரம் மனிதர்களுடைய ஆணவத்திற்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, எனவே கடவுள் அங்கு என்ன செய்கிறார் என்றால் மொழி குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார். மொழி குழப்பம். அந்த கோபுரம் கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது மொழி குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது. அதாவது ஒருவர் செங்கல் எடுத்துக்கொண்டு வா என்றால் இன்னொருவன் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகின்றான். ஒருவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வா என்றால் இன்னொருவன் சாந்து கலவை எடுத்துக்கொண்டு போகின்றான். எனவே அந்த கோபுரமானது கட்டி முடிக்கப்படவே இல்லை. எனவே தான் பாபேல் கோபுரம் என்று சொல்வார்கள், அது குழப்பத்தினுடைய கோபுரம் என்று சொல்வார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது குழப்பத்தின் குடும்பங்கள், பாபேல் குடும்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. நம்முடைய கிராமங்களிலே பாபேல் குடும்பங்கள், குழப்பமான குடும்பங்கள். ஒருவர் சொல்லுவதை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாத, ஒருவரை இன்னொருவர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பாபேல் குடும்பங்கள் நமது மத்தியிலே எக்கச்சக்கமாக இருக்கின்றன. அண்மையிலே 25 வருடங்கள் தங்களது திருமண வெளி விழாவை கொண்டாடினார்கள் தம்பதியர்கள். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. 25 வருடம் திருமண வெளி விழா, ஆனால் குழந்தைகள் இல்லை. 2 பேரும் பிரியவும் இல்லை. எப்போது போல் இன்று போல் எப்போதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் அதிகமாக தெரியும் காரணத்தினால் ஏதோ ஒருவரிடம் ஒரு குறை இருக்கிறது. ஆனால் அந்த குறையை இந்த தம்பதியினர் 2 பேருமே அதனை வெளியே சொல்லாமல், வெளியே சொல்லிவிட்டோம் என்றால் ஒருவருக்கு, என்னுடைய கணவருக்கோ மனைவிக்கோ யாருக்காவது ஒருவருக்கு எக்கச்சக்கமான இழுக்கு, காயம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அப்படியே அவர்கள் வெளியே சொல்லாமல், ஆனால் அதே நேரத்திலே அந்த திருமண பந்தங்கள் உறவுகளை எல்லாம் தாண்டிய ஒரு புரிதலில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே,
இவைகள் நடக்குமா என்று கேட்டால் நடக்கும், நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளெல்லாம் ஏதோ பத்திரிகையில் இருக்கக்கூடிய கதைகள் என்றோ நாவல்கள் என்றோ கற்பனைகள் என்றோ நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் நினைக்கக்கூடிய உலக பாதையை தாண்டியும் பல குடும்பங்கள் அன்பால் இணைந்திருக்கிறார்கள், அன்பை புரிதலாக வைத்திருக்கிறார்கள். அன்பை தாண்டி அங்கு ஒன்றுமே இல்லை. ஒருவருடைய பலகீனங்கள், நான் பலத்தை சொல்லவில்லை, இங்கு பலகீனங்களையே புரிந்து கொண்டு 25 வருடம் வெள்ளி விழா நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் எவ்வளவு, அன்பு எவ்வளவு, அற்புதம் எவ்வளவு. அன்பார்ந்தவர்களை, நம்மை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ வாழ்வுக்கான வசதிகள் இருந்தால் கூட புரிதல்கள் இல்லை என்பதுதான் மிக மிக சோகமாக இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம், திருமணத்திற்கு இன்றைக்கு சுமார் 30-40 வருடங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். என்ன வசதிகள் இருந்தது அந்த காலகட்டத்தில்? 8-10 பிள்ளைகள் இருந்தார்கள். இன்றைக்கு 1, 1.5, 1.25 பிள்ளைகள் தான் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஏன் எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தாய்மார்கள் மிக திடகாத்திரமாக இருந்தார்கள். 8-10 பிள்ளைகள் சுதந்திரமாக இனிமையாக அப்படியே வருடத்திற்கு 1, 2 என்று அப்படி போய்கொண்டு இருந்தது. இன்றைக்கு தாய் பேறு என்பதை எக்கச்சக்கமான ஒரு கடினமான காரணம் என்னவென்றால், நம்முடைய அந்த நாகரிக உலகத்தினுடைய பண்பாடுகள் இன்றைக்கு நம்முடைய தாய் பேற்றையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே தான் சொன்னேன், 1 குழந்தை 2 குழந்தை என்பது மட்டுமல்ல, 1.25 குழந்தை 1.25 குழந்தை என்றுதான் இன்று நமது மத்தியிலே குழந்தைகள் இருக்கின்றன. அன்றைய காலகட்டத்தில் 8-10 குழந்தைகள் இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வசதிகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் தாராளம் இருந்தது, புரிதல் இருந்தது. அது நமது குடும்பம், நீ என்னுடைய மனைவி, நான் உன்னுடைய கணவன் என்கின்ற அந்த அழகான நிறைவான புரிதல் இருந்தது. உடுப்பதற்கு ஆடைகள் இல்லை, சிறந்த ஆடைகள் இல்லை, ஆனால் கணவன் நீ கணவன், நான் மனைவி என்கின்ற புரிதல் இருந்தது. எனக்கு ஒரு ஊரிலே ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கிறேன். 17 வருடங்கள் அவர்கள் பிரிந்திருந்தார்களாம். குழந்தைகள் இருந்தன, இடையிலே ஒரு சின்ன தகராறு, ஒரு மனத்தகராறு. 17 வருடங்கள் பிரிந்திருக்கிறார்கள். அந்த 17 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்ந்தது. அன்பார்ந்தவர்களே, அந்த 17 வருடங்களுக்கு உள்ளே அவர்கள் மத்தியில் 2 பேரும் 2 இடத்துல இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே எந்த விதமான சலனமோ சஞ்சலமோ, எந்த விதமான தவறி நடத்தலோ பாதை விலகலோ 2 பேரிடமும் இருந்ததில்லை. ஆனால் 17 வருடங்கள் தாங்கள் பிரிந்திருந்தாலும், தங்களுடைய தகப்பன்மார் வீட்டிலே இருந்தாலும், மீண்டும் ஒன்று சேருகின்ற பொழுது அதே அன்பிலும் அதே பாசத்திலும் ஒன்று சேர்ந்தார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய கிராமங்களிலே நடந்தவைகள்தான். ஒரு முறை அமெரிக்காவிலே என்று ஒரு தம்பதியருடைய நிகழ்ச்சியை சொன்னேன். ஒரு தம்பதியருடைய நிகழ்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அமெரிக்காவிலே என்று சொன்னேன். உடனே திருப்பலி எல்லாம் முடிந்த பிறகு வந்து கேட்டார்கள், இந்தியாவிலே நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது என்று. நான் சொன்னேன், இந்தியாவிலே அந்த தம்பதியரை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஆசைதான். ஏன் புதூரிலே அந்த மாதிரியான நல்ல தம்பதியர்களை பற்றி சொல்வதற்கு எனக்கு ஆசைதான். ஆனால் நல்ல தம்பதியர்களை நீங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுங்கள் என்று சொன்னேன். புனிதர்களை பற்றி பேசுகின்றோம், வரலாற்றிலே சில நிகழ்வுகளை பற்றி பேசுகின்றோம், மறையுரைகளிலே சின்ன சின்ன நிகழ்வுகளை பேசுகின்றோம். ஏன் உங்களை பற்றி எங்களுக்கு பேசக்கூடாது என்கின்ற எண்ணம் அல்ல. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களை பற்றி, உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை பற்றி, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை பற்றி நாங்கள் பல இடங்களில் சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இருந்து குடும்ப கதைகளை நாங்கள் இங்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையே இல்லை. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சொல்லுவதற்கு நாங்கள் தயார். ஆனால் அதற்கு ஏற்றாற் போன்று ஒரு அழகான புரிதல் உள்ள குடும்ப வாழ்க்கை நீங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுங்கள். இன்றைய மறையுரையினுடைய ஒரு பகுதி, இல்லை என்றால் 2வது பகுதி, பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் என்றால் என்ன? மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பிரமாணிக்கம் என்பது முழுமையாகவே ஒருவர் இன்னொருவருக்கு கையளிப்பது. முழுமையாக, டோட்டல் கமிட்மெண்ட், டெடிகேஷன் என்று சொல்வார்கள். அதில் 99% இருக்க முடியுமா? இல்லை. 100 என்றால் 100 தான் இருக்க முடியும்.
99% நான் என்னுடைய மனைவிக்கு கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்றால் அது சரி அல்ல. ஏனென்றால் 1% குறைந்து விட்டது. 99 தான் உச்சகட்டம் என்றால் எதற்காக 100% அங்கு வைத்திருக்கிறோம்? எனவே 100 என்பது 100 தான். அதிலே முதலிலே அன்பிலே முழுமையான ஒரு பிரமாணிக்கம் தேவை. அது பிரமாணிக்கம் என்று சொல்கின்ற பொழுது என்ன சொல்வார்கள் என்றால், அதனை கொஞ்சம் பிரித்து புரிந்து கொள்வதற்காக பிளவுபடாத யாருக்கும் பிரித்து கொடுக்காத, புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பிளவுபடாத யாருக்கும் பிரித்து கொடுக்காத முழுமையாக கையளித்தல் என்பது அங்கு தேவைப்படுகின்றது. கணவன் என்றால் தன்னுடைய மனைவியை முழுமையாக அன்பு செய்கிறான் என்றால் அந்த அன்பிலே யாருக்கும் பிரித்து கொடுக்க முடியாது, பிரித்து கொடுக்க கூடாது. 99% அது ஒத்து வராது. 100% என்றால் 100 தான். மனைவி என்றால் தன்னுடைய கணவருக்கு 100% தன்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், கையளிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் 30-40 வருடங்களுக்கு முன்பாக நான் மீண்டும் சொல்கிறேன் அன்பார்ந்தவர்களே, இந்த 100% கையளிப்பு இருந்தது, பிளவுபடாத அன்பு இருந்தது, பிரிவுபடாத அன்பு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இல்லை. சுமார் 10-20 வருடங்களுக்கு உள்ளாக இந்த பிரமாணிக்கம் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிலே பிளவுகள், பாகுபாடுகள், பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கணவனுடைய அன்பு மனைவிக்கு முழுமையாக செல்வதற்கு பதிலாக ஆங்காங்கே சென்றிருக்கிறது. அதுபோன்றுதான் மனைவியும். இது இன்றைய நவநாகரிக காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதிய கலாச்சாரமாக நமது மத்தியில் வந்துவிட்டது. இது நாகரீகமோ நகரரீகமோ நரகரீகமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது அண்மையிலே தோன்றியிருக்கக்கூடிய அழுக்கான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. எனவே பிரமாணிக்கம் என்பது பிளவுபடாமல் பிரிவுபடாமல், கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு என்று இடையே வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொழில்நுட்ப கலாச்சாரங்கள் இதற்கு இடையே புகுந்து நம்முடைய பிரமாணிக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குலைத்து கொண்டு இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக செல்போன்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்போன் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய குறைகளிலே பயங்கரமான ஒரு குறை என்பது அன்பு பிரமாணிக்கத்தினுடைய தன்மை அங்கே குறைவதற்கு பல இடங்களிலே செல்போன் காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், கணவன்கள் மனைவிமார்கள் தற்காலிகமாக உங்களுக்கு தரப்படுகின்ற வார்த்தைகளை நிரந்தர வார்த்தைகள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவைகள் தற்காலிக வார்த்தைகள். ராங் கால் என்றால் அது ராங்கான கால் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதற்கு உள்ளாக உங்களுடைய மனதையும் உங்களுடைய ஆளுமையையும் உங்களுடைய அன்பையும் தயவு செய்து உள் புகுத்தி விட வேண்டாம். எதிர் திசையில் இருந்து வருகின்ற அப்படியே பேசப்படுகின்ற கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் ஒன்லி வார்த்தைகள், தற்காலிக வார்த்தைகள், நிரந்தர வார்த்தைகள் அல்ல. தயவு செய்து அந்த தற்காலிக வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை எண்ணி உங்களுடைய நிரந்தரமான பிரமாணிக்கத்தை குழி தோண்டு புதைக்க வேண்டாம். யாராவது இதுவரைக்கும் அப்படி இருந்தீர்கள் என்றால் மீண்டும் 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 கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு அந்த பிரமாணிக்கத்தில் இருந்து தவறினீர்கள் என்றால் மீண்டும் 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 கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பி வாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக குருவானவர்கள் அழைப்பிலே பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் சொல்லுகிறீர்கள். குருவானவர்கள் அழைப்பிலே பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். திருமணம் என்பது அழைப்பு இல்லையா? திருமணம் என்பது அழைப்பு இல்லையா? கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டிய ஒரு மாபெரும் அழைப்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தந்தையாக இறைவன் சொல்லியிருக்கிறார். மாபெரும் அழைப்பு. அப்படி என்றால் நீங்கள் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதையே நாங்கள் உங்களிடம் நிச்சயமாக எதிர்பார்க்க கூடும். எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அழைப்பு என்றால் இந்த அழைப்பிலே ஒருவர் இன்னொருவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். எனவே அன்பை கூறு போட வேண்டாம்,
பிரித்து கொடுக்க வேண்டாம், பிளவுபடுத்த வேண்டாம். யாருக்கு அந்த அன்பு தேவையோ அவர்களுக்கு மட்டும் அந்த அன்பை கொடுங்கள். அடுத்ததாக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணிக்கமான தன்மை. பொருளாதாரத்தில் இன்றைக்கு நம்முடைய ஏரியாவிலே இங்கு கணவன் மனைவி இங்கு வேலை செய்கிறார்கள் என்றால் ஓகே. அடுத்தது ஒரு சில வேலைகளிலே நம்முடைய கணவன்மார்கள் ஆண்கள் வெளிநாடுகள் வெளியூர்களிலே வேலை செய்கிறார்கள். எதற்காக? ஜாலியாக இருப்பதற்காக போகவில்லை. கணவன் போகிறார் என்றால் மனைவி பிள்ளைகளுடைய அந்த அன்பான பாதுகாப்புக்காக, உயர்ந்த ஒரு வாழ்க்கைக்காக போகிறார்கள். அங்கிருந்து அனுப்பக்கூடிய அந்த பணங்களை எல்லாம் நம்முடைய பெண்கள் வீடுகளிலே எப்படி பராமரிக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். பொருளாதாரத்தில் ஒரு பிரமாணிக்கமான தன்மை தேவை என்பார்ந்தவர்களே. பட்டு தெரிக்கக்கூடிய அந்த பட்டுக்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொரு நாளும் கட்டி உடுத்தி ஜாலியாக இருக்க வேண்டும் என்பது குற்றம், பாவம். ஏனென்றால் நான் பார்த்திருக்கிறேன், இன்று இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் குறைவாக இருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பாக வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய ஆண் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு பங்கிலும் 6 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பங்கிலும் ஒரு பிணம் வந்து கொண்டே இருக்கும் வெளிநாட்டிலிருந்து. அவர்களையெல்லாம் நான் நினைத்து பார்ப்பேன். அந்த ஆண்மகன் எதற்காக சென்றிருக்கின்றான்? அவனுக்கு இங்கு ஜாலியாக இருக்க தெரியாதா? உங்களை போன்று அவனுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருக்க தெரியாதா? தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும், உடன்பிறப்புகளை பாதுகாக்க வேண்டும், மனைவி பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவன் தியாகங்கள் பல மேற்கொண்டு செய்கின்ற பொழுது அவன் அங்கு செய்யக்கூடிய அந்த தியாகத்தையும் அந்த தியாகத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் மதிக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பெண்கள் இங்கு, அது அம்மாவாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இங்கு கண்டிப்பாக வேண்டும் அன்பார்ந்தவர்களே. இல்லை என்றால் அது பாவம், அது குற்றம், அது அநீதி. அவனுடைய தியாகம் அங்கு இருக்கின்ற பொழுது உங்களுடைய தியாகமும் ஒரு குடும்பத்தில் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றெல்லாம் நம்முடைய பெண்களை எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, நான் பெண்கள் என்று தான் சொல்லுகிறேன், வசதிக்கு ஏற்ப வாழ வேண்டும், விரலுக்கு ஏற்க வீங்க வேண்டும். சிறு விரல் என்றால் இந்த விரலுக்கு ஏற்றால் தான் வீங்க வேண்டும். பெருவிரல் என்றால் அந்த வீக்கம் பெருவிரல் அளவுக்கு வர வேண்டும். சிறு விரல் பெருவிரல் அளவுக்கு வீங்க கூடாது, அது தவறு. அதிலே ஒரு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு அண்மை காலங்களெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஃபேஷன் வந்திருக்கிறது, ஒரு மோகம் கிளம்பி இருக்கிறது. தங்களுடைய பொருளாதார சக்தியை தாண்டி வீடுகள் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு மோகம் கிளம்பி இருக்கிறது. தங்களுடைய பொருளாதார சக்தியை தாண்டி, ஏனென்றால் பக்கத்து வீட்டு பரிமளா வீடு போட்டு இருக்கிறாள், நானும் வீடு போட வேண்டும். பக்கத்து வீட்டு பரிமளா ஒவ்வொரு நாளும் பாயாசம் வைத்து குடிக்கிறாள், நானும் பாயாசம். ஒவ்வொரு நாளும் பாயாசம் குடிப்பது அது பாயாசம் அல்ல, பாய்சன், நினைத்து கொள்ளுங்கள். எனவே அந்த பொருளாதார சக்தியை தாண்டி இந்த முயற்சிகளில் இறங்கும் பொழுது அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்கிறார்கள் என்ற வீடு கட்டவே முடியாது. இன்றைய வீடுகளெல்லாம் 30-40 லட்சத்திற்கு நாம் எல்லாம் கட்டுகின்றோம். தேவையே அல்ல. 10 பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிறிய வீடாக இருந்தது. 1-2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே பெரிய பெரிய வீடுகளாக கட்டி கொண்டு இருக்கிறோம். என்ன என்று எனக்கு இதுவரைக்கும் புரியவில்லை. அடுத்து பொருளாதார சக்தியை தாண்டி என்று சொல்லுகின்ற பொழுது 3 விதங்களிலே நாம் ஒரு விதத்திலே கடன் வாங்கி அதிகமாக கடன் வாங்கி அப்படியே வீடு கட்டி முடிக்கின்றோம். கடைசியாக கட்டிய வீட்டிற்கு அந்த கடனை அடைக்க வேண்டும். கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நம்முடைய வீடுகளில் இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், ஊரை விட்டு ஓடுகின்றோம். கட்டிய வீடு ஊருக்குள் இருக்கிறது, ஒட்டுமொத்த குடும்பமே ஊரை விட்டு ஓடுகின்றது. எதற்காக வீட்டை கட்டினீர்கள் என்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. அடுத்ததாக ஒன்றும் முடியவில்லை என்றால் அதிகமாக குறிப்பாக பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். குடும்பத்தினுடைய பெண்கள் தற்கொலை செய்துகிறார்கள். கட்டிய வீடு அங்கே இருக்கிறது. மூன்றாவது இதைவிட ரொம்ப கேவலமானதும் ரொம்ப ஜோக்கானதும், அந்த கட்டிய வீட்டையை விற்று அந்த கடனை அடைக்கிறார்கள். கட்டிய வீட்டையை விற்று கடனை அடைக்கிறார்கள். எதற்காக? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? உன்னால் முடிந்தவரை செய், முடியவில்லை என்றால் உனக்கு என்றைக்கு முடியுமோ அதுவரையும் செய். காத்திரு. ஒருவேளை முடியவில்லை என்றால் சந்தோஷமாக இந்த இடத்தை விட்டு, இந்த ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு கடவுளிடம் செல்.
மாறாக ஏமாற்றி போலியாக ஒரு வாழ்க்கையை நடத்தி அந்த குடும்பத்திற்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம். பொருளாதாரத்திலே மிக மிக பிரமாணிக்கமான தன்மைகள் நம்முடைய குடும்பங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு நிச்சயமாக வேண்டும் அன்பார்ந்தவர்களே. எனவே நினைத்து பாருங்கள். இன்றைக்கு எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்கிறார், கணவன் மனைவி அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இருப்பது போல. அதாவது கிறிஸ்துவை திருச்சபையிலிருந்து பிரிக்க முடியாது, திருச்சபையை கிறிஸ்துவிலிருந்து பிரிக்க முடியாது. அதுபோன்றுதான் கணவன் மனைவி அன்பு இருக்க வேண்டும் என்று. அபிரகாம் சாரா தோபித்துடைய மனைவி 2 பேருமே அவர்கள் அந்த திருமணம் முடித்த பிறகு சொல்கிறார், ஆண்டவரே முதுமை வரைக்கும் எங்களை இணைபிறையாது பாதுகாக்க வேண்டும் என்று. நான் 2 விஷயங்களை உங்களுக்கு அழுத்தமாக சொன்னேன். ஒன்று புரிதல் இல்லை, இன்னொன்று பிரமாணிக்கும் இல்லை என்றால் 2 பேரும் இறுதி வரைக்கும் இணைத்திருக்க முடியாத அன்பார்ந்தவர்களே. எனவே நீங்கள் எல்லாரும் யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அன்பு பிளவுபடாதிருக்க வேண்டும். உங்களுடைய புரிதலிலே ஒவ்வொரு நாளும் பாசமும் நேசமும் இருக்க வேண்டும். பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்தாத ஒரு பாசம் இருக்க வேண்டும். பிறருடைய பலகீனங்களை பெரிதுபடுத்தாத ஒரு புரிதல் இருக்க வேண்டும். நல்ல குடும்பங்களை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள். நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய 70% கத்தோலிக்க திருமணங்களுடைய அந்த விவாகரத்து சதவீதம் குறைய வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு பெரிய ஆலயம், இவ்வளவு பெரிய திருவிழாக்கள், இவ்வளவு கூட்டமான அந்த சாமியார்கள், ஒவ்வொரு நாள் திருப்பலி, மறைக்கல்வி, திருமண அருட்சாதனத்துக்கான தயாரிப்புகள் எங்கு நம்மை நோக்கி வழி நடத்தி கொண்டிருக்கின்றன. திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான மனித இயல்புகளை தாண்டி இறை இயல்பை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு புனிதமான அருட்சாதனம் என்பதை நினைத்து அதனை மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம். ஆமேன்.